நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது 4 முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ் திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம் அந்த கருத்து இருக்கா? இல்ல. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1 2 எப்படி இருக்கு பாருங்க. கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல? அது கடைசி வரை உனக்கு இருக்கு. உன் பேரை உச்சரிக்க பயப்படணும்டா அவன் எதிரின்றான்ல. உன் பேரை கேட்டால் அவன் ஈரக்கூட நடுங்கணும்டாங்கிறான். நடுங்கு இல்ல, நடுங்குறீல. நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியல. நீ எனக்கு இடி ரெய்டும் போட முடியல, ஐடி ரெய்டும் போட முடியல, என்ஐ ரெய்டு போட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டே? நீ 20 நாள் எங்க ரைட பாரு. நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாரு. நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல. நீ பார்த்தே 3 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தனித்த பேரணி. நான் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறேன். இந்த துணிவு, இந்த நேர்மை, இந்த ஆண்மை, இந்த தீரம் தமிழர் நிலத்துல பிரபாகரன் பிள்ளையை தவிர எவனுக்குடாது? 26 தம்பி முதலமைச்சர். பேசுங்க. 26 முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிருவேன். நீ உங்கூட வந்தா என்னைக்கு ஆயிருது? உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமீன், அது ஐஸ்கிரீமு எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏற்றுறது. காலையில் என்ன ரைடு, அங்கே கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்னங்கட்டை அவனுக்கு கொடுக்குறது, அந்த சின்னங்கட்டை இவனுக்கு கொடுக்குறது, அப்புறம் கூட்டணி பேசு. நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கை கட்டி உட்கார்ந்ததில்லை. சரிப்பா சரிப்பா சின்னத்தை கொடுத்துருந்தா இந்நேரம் களத்தில் இறங்கி பாதி தொகுதி சுற்றிருப்பான் சீமா. அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுற. அது ஒன்றும் இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு நொடியில் கொண்டு சேர்ப்பாங்க. நீ கூலிக்கு வேலை செய்யறவன், என் பிள்ளை எல்லாம் கொள்கைக்கு வேலை செய்யறவன். எல்லா நாட்டு இராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான். என் தலைவன் இராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன், லட்சியத்துக்கு சண்டை போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்கள். இதெல்லாம் தைரியமா நின்று நீங்க வேலை செய்யுங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்களெல்லாம் எதுக்கு இந்த இதெல்லாம் புதுசாக இருக்குது. சில பேர் நீங்கள் புதுசு. காளியம்மாலாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. சில பேர் இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டுருக்குறாங்க. என் தம்பி கார்த்திகெல்லாம் முன்னாடி எதிர்கொண்டுருக்காங்க. தம்பி களஞ்சியம்லாம் பல முறை அரசியல் தளத்தில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் புதுசு. ஒன்றும் கிடையாது. பெரியார் சொல்கிறார்ல, முதலாக ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்டா, 2-3 தடவை போயிட்டீங்கன்னா அப்புறம் உதுத்து போயிரும்டா அப்படின்னு. அது மாதிரி இது போகும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு போகும்போது என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க. அவ்வளோதான். அங்கே 4 நண்பங்க கிடைச்சிட்டாங்க, ஆசிரியர்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஜாலி. அது மாதிரி தான் இது. போய் அந்த பாவப்பட்ட மக்களை பாருங்க, அவனை பாருங்க. அவனை அப்படியே விட்டு எப்படி போவீங்க? அவனுக்கு வேலை செய்யணும். அவன் கூட பிறந்துட்டே, நீ அவனை விட்டு போக முடியாது. நீ அவனுக்கு தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். 75 வயசு பெரியவர்கள், 80 வயசு பெரியவர்கள் நான் பேசிட்டதுக்கு அப்புறம் நீ பேசினதுக்கு பிறகுதாப்பா நாங்கள்லாம் தமிழர்கள்னே தெரிய வருதுன்ற. உண்மையிலே சொல்ற. அப்படி ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் தம்பி படம் எடுத்தேன், அந்த படத்துக்கு எனக்கு பாராட்டு கூட்டம். அதுல பேசும்போது நான் இதுவரை படமே பார்த்ததில்லை. அவருக்கு 80 வயசு இருக்கும், படமே பார்த்தது இல்லையா. உனக்காக போய் உன் படத்தை பார்த்தேன்ற. அப்படி எப்படி விளங்கு நாடு? சினிமாவை நீ நிராகரிச்ச, அதை சாக்கடைன்னு அதுல உருண்ட பண்ணி நாயெல்லாம் நாடாண்டு போயிடுச்சு. நீ தெருவில் நின்றுக்கிட்டு இருக்க. இதான் நடந்தது. இதானே சொல்லிக் கொடுக்க ஆள். என் தலைவன் வந்தான். திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை வடிவம், அழகிய கலை முகம், அது அறிவியலின் அழகான குழந்தைனர். அதுவும் இராணுவத்தில் பேச்சும் திரைக்கலையும் வலிமை மிக்க படை பிரிவுகள். அந்த பார்வை இந்த இனத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நாளைக்கு இங்க இருப்பீங்க. நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுகம். இந்த பேச்சை கேட்கிற என் இன சொந்தங்கள் எல்லோரும், நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரெழுச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.